ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த PS5 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ப்ளே ஸ்டேஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆடின கேம் வாங்கின கேம்லாம் இருக்கும். ஸோ இந்த விச்சர் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வாங்கினேன். ரேட் வந்து 350 தான் வந்தது. உண்மையிலேயே ஒர்த்து வேறு லெவலில் இருந்தது கேமு. ஸோ வேணால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். சரி, PS ப்ளஸ்க்கு வந்து என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து அந்த ப்ளே ஸ்டேஷனோட இது இருக்குது பார்த்தீங்களா, லோகோ, அதை வந்து டச் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் எந்த பிளான் போட போகிறீங்கன்னு கேட்கும். டீலக்ஸ்னால் அதில் கிளாசிக் கேட்லாகு, அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த 90s கேம் அதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலக்ஸ் வெர்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வர எல்லா கேமும் இதுலேயும் இருக்கும். எசென்ஷியலில் வந்து கொஞ்சம் மொக்க தான், அது போட தேவையில்ல. எப்பவுமே எக்ஸ்ட்ரா போடுறது தான் உங்களுக்கு மணியும் வந்து சேவ் ஆகும். ஸோ எல்லா கேமே வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கும். ஸோ இதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் போட போகிறீங்கன்னு இருக்கும். 1 மந்த்து, 3 மந்த்ஸு, 12 மந்த்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் 12 மந்த்ஸுக்கு வந்து 6700 கிட்டே இருக்குது. ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தப்ப 3000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்தமாரி ஆஃபர் டைமில் வாங்கினா கரெக்டாக இருக்கும். லைக் இந்த பிளாக் ஃப்ரைடேஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஸோ இப்போதைக்கு 3 மந்த்ஸுக்கு போடலாம். 2000 தான் காட்டுது. ஸோ ஆட் டு கார்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்செப்ட் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம் வாங்கினேன்னு சொன்னல விச்சர் 3. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட். ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் கார்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சிங்கன்னா அதை போட்டுட்டு இந்தமாரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் PS5 பாஸ்வேர்டு அதை இங்கே போட்டுட்டு கீழே இந்த ரிக்வெஸ்ட் இந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் டு பே கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டுக்கு ஓடிபி வரும். சொன்னீங்கன்னா இதுவாகிடும். ப்ளே ஸ்டேஷனோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம்.